வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஈஸியாக டேஸ்ட்டாக சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்குறோம், வரமிளகா 10 நம்பரு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை 4 கொத்து. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு, கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அதை அப்படியே ஓரம் பூரா அப்படியே சுத்தமாக அப்படியே சைடில் பூரா போடுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிக்கனை உள்ளே போடுங்க. சிக்கனை உள்ளே போட்டு அப்படியே பிரட்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி விட்டு ஃபுல்லாக அது ஹார்ட் ஆகிற மாதிரி ஆகும். அது வரைக்கும் அப்படியே சிக்கனை இந்த எண்ணெயிலேயே பிரட்டிக்கிட்டு இருக்கணும். கறி நீங்கள் எடுக்கும்போதே சில்லிக்கு வெட்டுற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கறியில் இறங்கும். இந்த மாதிரி கறியை பிரட்டி விட்டு, கறி நல்லா உருண்டு தண்ணி விடும். அந்த தண்ணி விடுற அளவுக்கு நாம் பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டுரும். தண்ணி விட்ட வாட்டி இதில் நாம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம். நீங்கள் எவ்வளோ கறி போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கிள்ளி வச்ச வரமிளகாயும் இதுலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக போடுற மஞ்சளை விட இதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்து போடணும். ஏன்னா இது மஞ்சள் தான் இதோட டேஸ்ட்டே. அதே மாதிரி வரமிளகாயை நீங்கள் விதையை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கணும். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எவ்வளோ இதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம கறி மட்டத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கறி நீங்கள் போடுறீங்களோ அந்த கறி அந்த மட்டத்துக்கு வர மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம இந்த தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு கறி வேகிற அளவுக்கு நம்ம விடுவோம். இப்போ இது மாதிரி கொதி வந்த உடனேயுமே மேலே மூடி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூடி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மூடி எடுத்திங்கன்னா தான் தண்ணி ட்ரை ஆகும். இது நாம் கிரேவி டைப்பில் வெறும் வறுவல் தான். இந்த வறுவல் நீங்கள் பச்சரசம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நாம் மூடியை எடுத்து விட்டுட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் அப்படியே ட்ரை பண்ணலாம். இருக்கிற தண்ணி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன மாதிரி நம்ம காமிக்கிறோம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம். இப்போ மீதி இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை இது மேலே ஊற்றி விட்டு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு இப்போ தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்த போகிறோம். இந்த கருவேப்பிலையை சேர்த்து கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கங்க. கருவேப்பிலோட ஸ்மெல் தான் இந்த சிக்கனுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. சாதம், உப்பு கறி, பச்சை ரசம், சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.